Still looking at me like that, yeah. वणकम नमस्कार, मैं मोहन हूँ। ये अभिषेक एजुकेशन चैनल है। आप लोग कैसे हैं? मैं ठीक हूँ। हिंदी बोलने के लिए मेरे चैनल को सब्सक्राइब करें। இது போல சிறு சிறு வாக்கியங்கள் பேசுறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுங்க. தினம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்கால தொடர் அதை பத்தி பார்க்க போறோம். ரூட் வர்ப் வந்து எப்படி டென்ஸ்க்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, எப்படிலாம் ஹிந்தியில் சென்டென்சஸ் வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவுக்கு ரூட் வர்ப் வந்து சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி 3 விதமாக சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஆண்பாலாக இருந்ததுன்னா ரூட் வர்ப் கூட ரஹா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சப்ஜெக்டுக்கு இணையான ஹெல்பிங் வர்பை ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வர்ப் ப்ளஸ் ரஹா ப்ளஸ் ஹெல்பிங் வர்ப். அடுத்தது சப்ஜெக்ட் வந்து ஆண்பால்லே பன்மையாக இருந்ததுன்னா சக வயதுடையவங்க, பெரியவங்க இதேமாரி இருக்கிற இடத்துல ரூட் வர்ப் கூட ரஹே அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சப்ஜெக்டுக்கு இணையான ஹெல்பிங் வர்பை ஆட் பண்ணணும். மூணாவது சப்ஜெக்ட் வந்து பெண்பாலாக இருந்ததுன்னா ஒருமையாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெருமை எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். ரூட் வர்ப் கூட ரஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சப்ஜெக்ட் இணையான ஹெல்பிங் வர்பை ஆட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்த மாதிரி தான். அதில் என்ன பண்ணுவோம்னா ரூட் வர்ப் கூட தா, தி, தே இது 3 வார்த்தையை சேர்த்து சப்ஜெக்ட் இணையான ஹெல்பிங் வர்பை போடுவோம். அதே மாதிரி தான் இதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வர்ப் ப்ளஸ் ரஹா இல்லைனா ரஹி இல்லைனா ரஹே ப்ளஸ் சப்ஜெக்ட் இணையான ஹெல்பிங் வர்ப். அவ்வளோதான், சிம்பிள். ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அப்படி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்காதவங்க மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஒரே ஒரு ரூட் வர்ப் எடுத்துட்டு அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் போய்கொண்டிருக்கிறேன், மே ஜா ரஹா ஹூம். இதே ஒரு பொண்ணு சொல்லும்போது மே ஜா ரஹி ஹூம், மே ஜா ரஹி ஹூம். நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், ஹம் ஜா ரஹே ஹேன், ஹம் ஜா ரஹே ஹேன். இதுவே லேடி சொல்லும்போது ஹம் ஜா ரஹி ஹேன், ஹம் ஜா ரஹி ஹேன். நீ போய்கொண்டிருக்கிறாய், தூ ஜா ரஹா ஹே, தூ ஜா ரஹா ஹே. இதை ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது தூ ஜா ரஹி ஹே, தூ ஜா ரஹி ஹே. நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், தும் ஜா ரஹே ஹோ, தும் ஜா ரஹே ஹோ. இதை ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது தும் ஜா ரஹி ஹோ, தும் ஜா ரஹி ஹோ. தாங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், ஆப் ஜா ரஹே ஹேன், ஆப் ஜா ரஹே ஹேன். இதை ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது ஆப் ஜா ரஹி ஹேன், ஆப் ஜா ரஹி ஹேன். இவன் போய்கொண்டிருக்கிறான், ये जा रहा है, ये जा रहा है. இவள் போய்கொண்டிருக்கிறாள், ये जा रही है, ये जा रही है. இது போய்கொண்டிருக்கிறது. இது சொல்ற இடத்துல ஆணை குறிச்சதுன்னா ये जा रहा है, இது போய்கொண்டிருக்கிறது. ஒரு பெண்பாளை குறிச்சதுன்னா ये जा रही है. அவன் போய்கொண்டிருக்கிறான், वो जा रहा है, वो जा रहा है. அவள் போய்கொண்டிருக்கிறாள், वो जा रही है, वो जा रही है. அது போய்கொண்டிருக்கிறது. ஆனா குறிச்சதுன்னா वो जा रहा है, वो जा रहा है.
அது போய்கொண்டிருக்கிறது. பெண்பாலா இருந்ததுன்னா वो जा रही है, वो जा रही है. இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ये जा रहे हैं, ये जा रहे हैं. இதே லேடிஸ் பத்தி சொல்லும்போது ये जा रही हैं, ये जा रही हैं. அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். वे जा रहे हैं, वे जा रहे हैं. இதே லேடிஸ் பத்தி சொல்லும்போது वे जा रही हैं, वे जा रही हैं. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு டைப்ல பேசணும். இப்ப தமிழ்லயே நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறேன், இதுதான் வந்து பியூர் தமிழ், சுத்தமா இப்படிதான் பேசணும். வந்து கொண்டிருக்கிறேன், போய் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், விளையாடி கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்னா வந்துகிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கன்வீனியன்ட் கோசம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டோம். இது நம்ம தாய்மொழி அப்படின்றதால நம்மளுக்கும் தெரியும், நம்ம பேசுறோம் புரிஞ்சுப்பாங்க தமிழ் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் இதே நடைமுறையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. வந்து கொண்டு இருக்கேன் அப்படி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அப்ப அதுக்கு எப்படி சொல்றதுன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால பேச முடியும், அவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப அதுக்கு எப்படி சொல்றதுன்னா இந்த ஷார்ட்டா பேசுறதுக்கு இந்த ரகாவை வந்து ரா, ரகாக்கு பதிலா ரா அப்படின்னு போட்டுக்கணும். ரஹிக்கு பதிலா ரி அப்படின்றது போட்டுக்கணும். ரஹேக்கு பதிலா ரே அப்படின்னு போட்டுக்கணும். மற்றபடி எல்லாமே சேம் தான், மற்ற அதே ரூல்ஸ் தான். ரஹாக்கு பதிலா ரா, ரஹிக்கு பதிலா ரி, ரஹேக்கு பதிலா ரே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அதே போய் கொண்டிருக்கேன்னு வச்சுக்கிட்டு இப்போ பேச்சு வழக்கில் நம்ம சொல்லி பார்க்கலாம். நான் போய்கிட்டு இருக்கேன், மே जा रहा हूं. இது பெண்ணு சொல்லும்போது மே जा रही हूं. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், हम जा रहे हैं, हम जा रहे हैं. இது லேடி சொல்லும்போது हम जा रही हैं, हम जा रही हैं. நீ போய்கிட்டு இருக்காய், तू जा रहा है, तू जा रहा है. இதே ஒரு பொண்ணு பார்த்து சொல்லும்போது तू जा रही है, तू जा रही है. நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, तुम जा रहे हो, तुम जा रहे हो. இதே ஒரு லேடி பார்த்து சொல்லும்போது तुम जा रही हो, तुम जा रही हो. தாங்கள் போயிட்டு இருக்கீங்க, आप जा रहे हैं, आप जा रहे हैं. இது ஒரு லேடி பார்த்து சொல்லும்போது आप जा रही हैं, आप जा रही हैं. இவன் போயிட்டு இருக்கான், ये जा रहा है, ये जा रहा है. இவள் போயிட்டு இருக்கா, ये जा रही है, ये जा रही है. அவன் போயிட்டு இருக்கான், वो जा रहा है, वो जा रहा है. அவ போயிட்டு இருக்கா, वो जा रही है, वो जा रही है. இவங்க போயிட்டு இருக்காங்க, ये जा रहे हैं, ये जा रहे हैं. இதே லேடிஸ் சொல்லும்போது ये जा रही हैं, ये जा रही हैं. அவங்க போயிட்டு இருக்காங்க, वे जा रहे हैं, वे जा रहे हैं. இதே லேடிஸ் சொல்லும்போது वे जा रही हैं, वे जा रही हैं. இப்போ நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். நார்மலா பேச்சுவழக்கில் பேசும்போது இதே மாதிரி பேசிக்கலாம். பியூரா பேசும்போது ரகா, ரகி, ரகே இப்படி பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்மள ரெண்டுல எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ வேற வேற ரூட்டர் போயிடுச்சு, நம்ம சென்டென்ஸ் பண்ணலாம். நான் ஆண்பால் கொண்டது மட்டும் சொல்றேன், பெண்பால் கொண்டதை கீழே போடுறேன், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி நான் ரஹா, ரகி, ரகே இதை யூஸ் பண்றேன், நீங்க ரா, ரீ, ரே அதுக்கு இந்த மாதிரி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து கொண்டிருக்கிறேன், மே ஆ ரஹா ஹூ. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஹம் खा रहे हैं. நீ பாடிக்கொண்டிருக்கிறாய்,
तू गा रहा है நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் तुम लिख रहे हो தாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் आप पढ़ रहे हैं आप पढ़ रहे हैं ராஜா டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறான் राजा टीवी देख रहा है राजा टीवी देख रहा है रानी टीवी பார்த்துக் கொண்டிருக்கிறாள் रानी टीवी देख रही है रानी टीवी देख रही है நாய் குரைத்துக் கொண்டிருக்கிறது कुत्ता भौंक रहा है कुत्ता भौंक रहा है பூனை பால் குடித்துக் கொண்டிருக்கிறது बिल्ली दूध पी रही है बिल्ली दूध पी रही है அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் वो सो रहा है वो सो रहा है அவள் அழுது கொண்டிருக்கிறாள் वो रो रही है वो रो रही है அது ஓடிக்கொண்டிருக்கிறது वो दौड़ रहा है वो दौड़ रहा है இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ये बात कर रहे हैं ये बात कर रहे हैं அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் वे खेल रहे हैं वे खेल रहे हैं இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்தளவுக்கு நகி அப்படின்ற ஒரு வார்த்தையை ரூட் ஒரு பக்கத்தில் போட்டாலே போதும் நான் கொடுத்து கொண்டிருக்கவில்லை मैं नहीं दे रहा हूं मैं नहीं दे रहा हूं நாங்கள் எதையும் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை हम कुछ भी नहीं सोच रहे हैं हम कुछ भी नहीं सोच रहे हैं நீ பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை तू पाठ नहीं सुन रहा है तू पाठ नहीं सुन रहा है நீங்கள் தேடிக் கொண்டிருக்கவில்லை तुम नहीं ढूंढ रहे हो तुम नहीं ढूंढ रहे हो தாங்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை आप मेरे लिए इंतजार नहीं कर रहे हैं आप मेरे लिए इंतजार नहीं कर रहे हैं இவன் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கவில்லை ये हिंदी नहीं सीख रहा है ये हिंदी नहीं सीख रहा है இவள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கவில்லை ये हिंदी नहीं सीख रही है ये हिंदी नहीं सीख रही है அவன் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கவில்லை वो यहाँ नहीं सो रहा है वो यहाँ नहीं सो रहा है அவள் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கவில்லை वो यहाँ नहीं सो रही है वो यहाँ नहीं सो रही है இவர்கள் இங்கே வசித்துக் கொண்டிருக்கவில்லை ये यहाँ नहीं रह रहे हैं ये यहाँ नहीं रह रहे हैं அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை वे वहाँ नहीं बैठ रहे हैं वे वहाँ नहीं बैठ रहे हैं அடுத்து எஸ்ஆர் நோ டைப்ல எப்படி கேள்வி கேட்குதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னுடைய கியா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் போட்டால் போதும் அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடும் இந்த இடத்துல கியா அப்படின்னா என்ன அப்படின்ற அர்த்தம் இருக்காது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்தால் கியா அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும் இது ரூல்ஸ் ஓகே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நீங்கள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறீர்களா क्या तुम कॉलेज में पढ़ाई कर रहे हो क्या तुम कॉलेज में पढ़ाई कर रहे हो தாங்கள் இந்த ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா क्या आप इस कार्यालय में काम कर रहे हो ஆபீஸ்னா காரியாலய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை டப்புன்னு ஞாபகத்தில் வரணும்னா ஆபீஸ் நேம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் क्या आप इस कार्यालय में
काम कर रहे हैं? क्या आप इस कार्यालय में काम कर रहे हैं? அடுத்தது அவன் மார்க்கெட்டில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறானா? क्या वो बाजार में लड़ाई कर रहा है? क्या वो बाजार में लड़ाई कर रहा है? அவள் மார்க்கெட்டில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாளா? क्या वो बाजार में लड़ाई कर रही है? क्या वो बाजार में लड़ाई कर रही है? அடுத்தது இவர்கள் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார்களா? क्या ये इस फिल्म में अभिनय कर रहे हैं? क्या ये इस फिल्म में अभिनय कर रहे हैं? அடுத்தது எஸ் ஆர் நோ டைப்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் முன்னாடி கே அப்படின்றத போட்டுக்கணும், ரூட் ஒரு பக்கத்தில் நகி அப்படின்றத ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட், நீங்கள் சாப்பாடு செய்து கொண்டிருக்கவில்லையா? क्या तुम खाना नहीं बना रहे हो? क्या तुम खाना नहीं बना रहे हो? அடுத்து, தாங்கள் மீட்டிங்காக வந்து கொண்டிருக்கவில்லையா? क्या आप बैठक के लिए नहीं आ रहे हैं? क्या आप बैठक के लिए नहीं आ रहे हैं? அவன் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கவில்லையா? क्या वो परीक्षा के लिए पढ़ाई नहीं कर रहा है? क्या वो परीक्षा के लिए पढ़ाई नहीं कर रहा है? அவள் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கவில்லையா? क्या वो परीक्षा के लिए पढ़ाई नहीं कर रही है? क्या वो परीक्षा के लिए पढ़ाई नहीं कर रही है? அடுத்தது, அவர்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கவில்லையா? क्या वे मुझे देखकर नहीं हंस रहे हैं? क्या वे मुझे देखकर नहीं हंस रहे हैं? அடுத்தது WH क्वेश्चन வச்சு எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீ எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? तू कैसा बैठ रहा है? तू कैसा बैठ रहा है? நீங்கள் எங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? तुम कहां काम कर रहे हो? तुम कहां काम कर रहे हो? நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இடத்துல கோன்சா அப்படின்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். என்னன்னா டைரக்டா கே அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. என்ன வேலைன்றத விட எந்த வேலை அப்படின்றது அது பொருள் வரும். அதனால तुम कौन सा काम कर रहे हो? तुम कौन सा काम कर रहे हो? அடுத்து, நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இடத்துல வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா பெற்றுக் கொண்டிருக்கிறோம்ன்ற பொருள் தான் வரும். அதனால மில் அப்படின்ற ரூட் தான் பயன்படுத்துவோம். तुम कितने वेतन मिल रहे हो? तुम कितने वेतन मिल रहे हो? அடுத்து, தாங்கள் எப்பொழுதிலிருந்து இங்கே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? आप कब से यहाँ रह रहे हैं? आप कब से यहाँ रह रहे हैं? அவன் என்ன தேடிக் கொண்டிருக்கிறான்? वो क्या खोज रहा है? वो क्या खोज रहा है? அவள் என்ன தேடிக் கொண்டிருக்கிறாள்? वो क्या खोज रही है? वो क्या खोज रही है? தேடுதல் அப்படின்னு சொல்றதுக்கு खोज இன்னொரு வார்த்தை வந்து don't, ரெண்டுல எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ராஜா யாருடன் நடனமாடிக் கொண்டிருக்கிறான்? ராஜா किसके साथ नाच कर रहा है? ராஜா किसके साथ नाच कर रहा है? ராணி யாருடன் நடனமாடிக் கொண்டிருக்கிறாள்? ராணி किसके साथ नाच कर रही है? ராணி किसके साथ नाच कर रही है? அடுத்து, இவர்கள் ஏன் பூங்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பூங்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில உத்யான், உத்யான். இவர்கள் ஏன் பூங்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ये उद्यान में क्यों दौड़ रहे हैं? ये उद्यान में क्यों दौड़ रहे हैं?
அடுத்தது கொஸ்டின் வேர்ட்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஏன் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை? तुम उसे क्यों बात नहीं कर रहे हो? तुम उसे क्यों बात नहीं कर रहे हो? தாங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கவில்லை? आप क्यों नहीं चल रहे हैं? आप क्यों नहीं चल रहे हैं? அவன் ஏன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை? वो क्यों नहीं खा रहा है? वो क्यों नहीं खा रहा है? அவள் ஏன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை? वो क्यों नहीं खा रही है? वो क्यों नहीं खा रही है? அடுத்து இவள் ஏன் துணிகளை துவைத்துக் கொண்டிருக்கவில்லை? ये कपड़े क्यों नहीं धो रही है? ये कपड़े क्यों नहीं धो रही है? அவர்கள் ஏன் எனக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை? वे मेरे लिए क्यों इंतजार नहीं कर रहे हैं? वे मेरे लिए क्यों इंतजार नहीं कर रहे हैं? ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. வழக்கம் போல் இன்றைக்கி பார்த்த எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 100 ரூட் வர கூடயும் ரஹா ரஹி ரகே ரா ரி ரே இதை தனித்தனியாக போட்டு நீங்கள் ஒன்றுக்கும் ஒரு ரூட் வரைக்கும் சொல்லி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தன்யவாத்.